காலையில் என்னத்தடா செய்கிறதுன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், இதை வச்சு இப்படி ஒரு தரமான பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இது இப்போ பார்த்த உடனே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா தேங்காய் சில்லு கூட ஒரு 4-5 போல் தேங்காய் சில்லை சேர்த்து கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அது இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. தேங்காய் அரைக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் அரைச்சாதான் நல்லா இந்த மாதிரி திரியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி எடுத்தோம் பார்த்தீங்களா தேங்காய், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் புட்டு மாவு சேர்க்க போகிறோம். கடைகளில் கிடைக்கும் பார்த்தீங்களா ரெடிமேட் புட்டு மாவு, அதை பயன்படுத்தினா கூட போதும். ஆமாங்க, இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம புட்டு மாவில் தான் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு அரிசி புட்டு மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கோதுமை புட்டு மாவு கூட சேர்த்துக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு சேருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி இறுக்கமாக கிடைக்கும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்ல மாவு ரொம்ப சாஃப்டாகும். மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறி இருக்கும். நல்ல மாதிரி உருண்டை பிடிக்க வரும். இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேக வைக்கிற தட்டு இல்லாட்டினா இட்லி தட்டு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் நெய் தடவிக்கோங்க, ஆயில் கூட தடவிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச உருண்டைகளை வச்சு ஜஸ்ட் ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். செம்ம சூப்பராக ரெடி ஆயிருங்க. பயங்கர சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தேங்காய் ஜீரகம்லாம் போட்டிருக்கனால நல்ல வாசனையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள் குருமா, கார சட்னி இல்லாட்டினா இந்த மாதிரி நான்வெஜ் கிரேவியோட கூட அதை சர்வ் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.